மிக முக்கியமான விரதங்கள் ஒன்று இந்த கந்த சஷ்டி விரதம். 6 நாட்கள் முருகனை மனதார நினைத்து விரதம் இருந்தால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இந்த வருடம் அக்டோபர் 22ஆம் தேதி புதன்கிழமை அன்று இந்த விரதத்தை தொடங்கி அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இந்த விரதத்தை நிறைவு செய்யலாம். 48 நாட்கள், 21 நாட்கள் அல்லது 6 நாட்கள், இதுவும் முடியவில்லையா, ஒரு நாட்கள் மட்டும் விரதம் இருந்து இந்த விரதத்தை 27ஆம் தேதி அன்று நிறைவு செய்யலாம். மகா கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தெரியாமல் கூட இந்த தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள். அவை என்ன தவறுகள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன் நமது முருகன் அருள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்களுக்கு முருகரை பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்திடுங்கள். விரதம் இருப்பவர்கள் தண்ணீர் குடிக்காமல் உடலை வருத்தி கொண்டு விரதம் இருக்கக்கூடாது. உடலில் நீர் சத்து குறைந்து பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். விரதம் இருப்பவர்கள் அசைவ உணவு எடுத்துக் கொள்ளக்கூடாது, அது தோஷத்தை உண்டாக்கும். விரதம் இருக்கும்போது பகலில் தூங்கக்கூடாது, அதேபோல் கட்டிலில் மெத்தையில் தூங்கவும் கூடாது. விரதம் இருப்பவர்கள் தான் விரதம் இருப்பதை மற்றவர்களிடம் அடிக்கடி சொல்லவும் கூடாது. விரதம் இருக்கும்போது அதிகமாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். விரதம் இருப்பவர்கள் உடலுறவு கொள்ளுதல் முற்றிலும்